மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போமுங்க. சந்திரன் 11ஆம் இடத்துல இருக்காருங்க. லாபமான அமைப்புல சந்திரன் இருக்காரு. 11 இருக்கும்போது மூத்த சகோதரருடைய இணக்கம், மூத்த சகோதர லாபம், தொழில லாபம் இல்லாதவர்களுக்கு லாபம், சிறு தொழில் கூடவர்களுக்குங்க பிளாட்ஃபார்ம்ல ஒரு வியாபாரம், ஒரு சைக்கிள்ல வச்சு வைக்கக்கூடிய நபர், ஒரு சின்ன பொருளை கொடுத்து மாத்துறவங்களுக்கு நல்லா இருக்கும். தொழில் விவசாயம் ஒரு காலங்காலமா இருந்தாலும் அறுவடை பண்றப்போ நேரத்தில் இந்த கிரகங்கள் வந்துச்சுன்னா லாபம் கிடைக்கும். கிரகம் இல்லாம எதுவும் இல்லை. அடுத்து 12ஆம் இடத்துக்கு வருது. 12ஆம் இடம் வந்தா குரு பார்வை இருக்கா, 6, 12. வெளியூருக்கு போக ஒரு திடீர் அதிர்ஷ்டம் கொடுத்துட்ட பணம் கட்டிருக்கீங்க, கிடைக்கும். தொழில் முறைக்கு கிடைக்கும். வேலை அமைப்பு புதிய வேலை அமையும். வேலையில அதிருப்தி அறிக்கையில வேலை நன்றாக வரும். இந்த வாரம் 12ஆம் தேதி வரைக்கும். வார இறுதியில ஜென்மத்துக்கு வருவாரு சந்திரன். ஜென்மச்சந்திரன் நல்லதானே. ஜென்மச்சந்திரன் நம்ம மன நிம்மதி எல்லாமே, ஒரு நல்ல வாழ்க்கை துணை பிடிக்கும். கரைச்சலா இருக்கக்கூடிய இல்ல உலகத்துல எத்தனையோ விஷயங்கள் நடக்குது. அவங்க வீட்டுல அவங்க முழுக்க தக்கன வீக்கம், அவங்களுக்கு உண்டான விஷயம் கண்டிப்பா நடக்குங்க. மகரத்துக்கு ஜூன் மாதம் 2ஆம் தேதியில பாத்தீங்கன்னா உச்சகுரு ராசியை பார்ப்பாரு. பலவீனமான மகர ராசிக்காரங்களுக்கு, வயசுக்கு தகுந்த அமைப்புல அவதிப்படுறவங்களுக்கு ஒரு வருட அற்புதமான நாள். இந்த வாரம் சிறப்பான வாரம்.